மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். தரம் 13 ரசாயன சமநிலை அலகில் 3வது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய கற்றலில் மாணவர்களிடம் பார்க்கப்படுகின்ற கற்றல் பேறுகள் சுயாதீன சக்தி மாற்றத்திற்கும் சமநிலை தொகுதிக்கும் இடையிலான தொடர்புகளை மாணவர்கள் விளக்கக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். பல்வழி தாக்கங்களில் ஒவ்வொரு படிமுறைக்குரிய சமநிலை மாறிலிக்கும் ஒட்டுமொத்த தாக்கத்தின் சமநிலை மாறிலிக்கும் இடையிலே உள்ள தொடர்பை விளக்கக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். தாக்க ஈவை வரையறுக்கக்கூடியவர்களாகவும் தாக்க ஈவுக்கும் சமநிலை மாறிலியையும் ஒப்பிடக்கூடியவர்களாகவும் மாணவர்கள் பொருள் வேண்டும். சுயாதீன சக்தி மாற்றத்திற்கும் சமநிலைக்கும் இடையில இருக்கிற தொடர்பை நாங்கள் விளங்குவோம். இந்த வரைவை நீங்கள் கவனிப்பீர்களானால் இந்த வரைவில் தாக்க ஆள் கூறுக்கும் சுயாதீன சக்திக்கும் மாற்றத்துக்கும் இடையில் இருக்கிற தொடர்பை அவதானிக்கும் பொழுது சமநிலை அடையும் வரை சுயாதீன சக்தி குறைவடைந்து செல்கின்றது. சமநிலை அடையும் வரை சுயாதீன சக்தி குறைவடைந்து செல்கின்றது. அதன் பின்னர் சுயாதீன சக்தி அதிகரிக்கின்றது. சக்தியியல் அலகில் ஏதாவது ஒரு தாக்கம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் சுயாதீன சக்தி மாற்றம் மைனஸில் இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீர்கள். அப்போ சுயாதீன சக்தி குறைவடைந்து செல்லும் பொழுதுதான் சுயாதீன சக்தி மாற்றம் மைனஸில் வரும். இப்போ சமநிலை அடையும் வரை சுயாதீன சக்தி மாற்றம் மைனஸில் இருக்கு. ஆனால் சமநிலை அடைந்த பின்னர் சமநிலை கலவையிலிருந்து முழுமையாக விளைவாக மாறுறதோ சமநிலை கலவையிலிருந்து முழுமையாக தாக்கியாக மாறுவதற்குரிய சுயாதீன சக்தியை அவதானிப்பீர்களாக இருந்தால் அதிகரித்து செல்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் சுயாதீன சக்தி மாற்றம் பிளஸ்ல வர்றதால சமநிலை கலவையிலிருந்து முழுமையாக தாக்கியை நோக்கி நகர்வதோ சமநிலை கலவையிலிருந்து முழுமையாக விளைவாக மாறுவதோ சாதகமாக இல்லாத நிலையிலான் இருக்கும். அத்துடன் இந்த சமநிலை கலவையை பார்த்தோம் என்று சொன்னால் விளைவின் பக்கமாக சமநிலை ஸ்தானம் அமையலாம். சில தாக்கங்கள்ல தாக்கின்ற பக்கமாக சமநிலை ஸ்தானம் அமையலாம். ஒவ்வொரு தாக்கங்களுக்கு சமநிலை புள்ளியை கருதுவமாக இருந்தால் சில தாக்கங்கள்ல சமநிலை புள்ளி விளைவுக்கு அண்மையில் காணப்படும். சில தாக்கங்கள்ல சமநிலை புள்ளி தாக்கிக்கு அண்மையில் காணப்படும். வேறு சில தாக்கங்கள் அவதானிப்போமா இருந்தால் சமநிலை புள்ளி மிக மிக தாக்கிக்கு அண்மையிலும் வேறு சில தாக்கங்கள்ல சமநிலை புள்ளி விளைவுக்கு மிக அண்மையிலும் காணப்படக்கூடிய நிலைமைகளும் காணப்படுகிறது. அவ்வாறான தாக்கங்கள்ல சமநிலை மாறிலி 10 விட குறைவாக உள்ள சந்தர்ப்பத்தில் சமநிலை தானம் மிக மிக தாக்கிக்கு நெருக்கமாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கருதலாம் இந்த தாக்கம் ஏறத்தாழ நடக்கவில்லை என்று. வேறு சில தாக்கங்கள்ல சமநிலை புள்ளி மிக மிக நெருக்கமாக விளைவின் பக்கமாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் அந்த தாக்கத்தை எங்களால் கருத முடியும். அது ஒரு மீளா தாக்கம், முற்று பெற்ற தாக்கமாக கருத முடியும். ஆனால் வேறு சில தாக்கங்கள்ல தாக்க சமநிலை கலவையை கருதும் பொழுது தாக்கிகளும் விளைவுகளும் கணிசமான அளவில் அளவிடக்கூடிய அளவில் காணப்படும். அவ்வாறான சமநிலை தாக்கங்கள் என்ற சமநிலை மாறிலி 10⁻3க்கும் 10⁻3க்கும் இடப்பட்டதாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமானால் இப்போ இந்த வரைவை நீங்கள் கவனிக்கும் பொழுது இந்த வரைவை நீங்கள் கவனிக்க இந்த சமநிலை புள்ளி மிக மிக நெருக்கமாக விளைவின் பக்கமாக காணப்படுகிறது. இந்த ஜிக்குரிய மாற்றத்தை பார்த்தோமா இருந்தால் இந்த தாக்கம் முழுமையாக நடந்ததாக கருதலாம். அதே வேளையில் இந்த டெல்டா ஜிக்குரிய மாற்றத்தை கருதுவமாக இருந்தால் சமநிலை புள்ளி மிக மிக நெருக்கமாக தாக்கியின் பக்கமாக இருப்பதால ஏறத்தாழ இந்த தாக்கம் நிகழவில்லை என்று நாங்கள் கருத முடியும்.
ஆனால் இந்த வரைவை நீங்கள் கவனிப்பீர்களாக இருந்தால், இதில் இருக்கிற தாக்க கலவையை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோமாக இருந்தால், தாக்கிகள் விளைவுகள் என்பன தாக்க கலவையில் கணிசமான அளவில் காணப்படும். ஆகவே தாக்க கலவையில் கணிசமான அளவில் காணப்படும் பொழுது தாக்கிகளையும் விளைவுகளையும் ஆய்வுக்கூடத்தில் பரிசோதனை ரீதியாக அளவிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே சமநிலையை ஆய்வுக்கூடத்தில் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் சமநிலை ஸ்தானம் மிக மிக நெருக்கமாக விளைவின் பக்கமாகவோ சமநிலை ஸ்தானம் மிக மிக நெருக்கமாக தாக்கின்ற பக்கமாக இருக்குமாக இருந்தால் சமநிலை கலவையில தாக்கிகளையும் விளைவுகளையும் பகுப்பாய்வு செய்வது கடினமாக இருக்கும். சில வேளைகளில் விளைவுகளுடன் ஒப்பிடும் பொழுது தாக்கிகள் புறக்கணிக்கத்தக்கதாகவும், சில வேளைகளில் தாக்கிகளுடன் ஒப்பிடும் பொழுது விளைவுகள் புறக்கணிக்கத்தக்கதாக இருக்குமாக இருந்தால் அந்த சமநிலை கலவையை ஆய்வுக்கூடத்தில் அவதானிக்க முடியாது. ஆகவே நாங்கள் இந்த ஜீக்குரிய மாற்றத்தை நாங்கள் தாக்க ஆள்கூரோடு அவதானிப்பமாக இருந்தால் தாக்கிக்கும் விளைவுக்கும் இடையில சமநிலை ஸ்தானம் அமையலாம், விளைவுக்கு மிக நெருக்கமாக சமநிலை ஸ்தானம் அமையலாம், தாக்கிக்கு மிக நெருக்கமாக அமையலாம். ரைட். ஒரு தாக்கத்துக்கான சமநிலை மாறிலியின் கோவைகள், அதாவது தாக்கத்துக்கான சமநிலை மாறிலியின் கோவைகள் தாக்க கலவையில கணிசமான அளவுக்கு பெரும் பார்வைக்குரிய இயல்புகள் மாறுமாக இருந்தால் தான் அந்த சமநிலை கூறுகள் மாத்திரம்தான் சமநிலை கோவைகள் உள்ளடக்கப்பட வேண்டும். சமநிலை மாறிலிக்குரிய கோவையில் உள்ளடக்கப்பட வேண்டியது தாக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சமநிலை கூறுகளின் செறிவுகள் மாற்றம் அடைய வேண்டும், தாக்க கூறுகளின் செறிவுகள் மாற்றம் அடைய வேண்டும். ஆனால் சமநிலைக்கு பிறகு அது மாறக்கூடாது. அவ்வாறான கூறுகள்தான் சமநிலை மாறிலிக்குரிய கோவையில் உள்ளடக்கப்பட வேண்டும். ஆனால் திண்மநிலை தாக்கியாக இருந்தால், தூய தாக்கியாக இருந்தால், கரைப்பானாகவும் சமநிலை கூறாகவும் தொழிற்படக்கூடிய தாக்கியாக இருந்தால் அல்லது விளைவாக இருந்தால் அவ்வாறான கூறுகள் சமநிலை விதிக்குரிய கோவையில் குறிப்பிடப்படுவதில்லை. ஏனென்றால் தாக்க முன்னேற்றத்துடன் அவதானிக்கும் பொழுது இவைகளுடைய செறிவுகள் கணிசமான அளவு மாறாது. கணிசமான அளவு மாறக்கூடிய கூறுகள்தான் சமநிலை விதிக்குரிய கோவையில் குறிப்பிடப்பட வேண்டும். இது கணிசமான அளவில் மாறாமல் இருக்கிற சமநிலை கூறுகள் சமநிலை மாறிலிக்குள்ளேயே உள்ளடக்கப்படும். அதனால சமநிலை விதிக்குரிய கோவையில் இது குறிப்பிடப்படுவதில்லை. இதை நீங்கள் கவனிப்பீங்களாக இருந்தால் திண்மம், தூய பதார்த்தம், கரைப்பானாகவும் தொழிற்படக்கூடிய சமநிலை கூறு என்பவற்றின் செறிவு கணிசமான அளவுக்கு மாறாது இருப்பதால் அவை சமநிலை மாறியில் உள்ளடக்கப்பட்டுவிடும். இதனால சமநிலை விதிக்குரிய கோவையில் இவை குறிப்பிடப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் சமநிலை மாறிலிக்குள்ளேயே போட்டுது. ஏண்டா திண்மநிலை தாக்கிகள் தாக்க நடக்க 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 அதனுடைய செறிவு மாற்றம் கணிசமானதாக இருக்காது. செறிவு மாற்றம் இல்லை. தூய பதார்த்தங்களுக்கு செறிவு மாற்றம் இல்லை. கரைப்பானாகவும் சமநிலை கூறாகவும் தொழிற்படக்கூடிய இனத்துக்கு செறிவு மாற்றம் கணிசமானதாக அவதானிக்க இயலாது. கணிசமான அளவுக்கு மாற்றம் இல்லை. ஆகவே சமநிலை விதிக்குரிய கோவையில் இவ்வாறான கூறுகள் உள்ளடக்கப்படக்கூடாது. ரைட். தொடர்ந்து பார்ப்போமாயிருந்தால் உதாரணத்தை பார்ப்போம். இப்ப இந்த மேற்கூறு, அதாவது ரசம் என்பவர் Hg2 plus aqueous-ஓட Hg2 2 plus aqueous-ஓட சமநிலையில் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், இது திரவ நிலையில் காணப்படுகின்ற ரசம். இது கரைசலுக்குள்ள போகாது. இப்போ கரைசலுக்குள்ள போகாமல் தூய நிலை பதார்த்தமாக காணப்படும். இப்போ தூய நிலை பதார்த்தமாக காணப்படக்கூடிய கூறுகள் விதியில உள்ளடக்கப்படையில பாருங்க. Hg2 2 plus aqueous இருக்கு செறிவு. Hg2 plus aqueous செறிவண்டு இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் Hg ரசம், அதாவது Hg திரவம் இந்த கோவைக்கு உள்ளடக்கப்படவில்லை. ஏன்? இது தூய பதார்த்தம். ஏன்னு சொன்னா தூய பதார்த்தம் இதுல இருந்து பிரிஞ்சுதான் இருக்கும். திரவ இந்த கரைசல்ல இருந்து பிரிஞ்சுதான் இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு உதாரணத்தை நாங்கள் கவனிப்போகமாக இருந்தால் இந்த தொகுதிக்குள்ள திண்ம நிலை சமநிலைக்கூறு இந்த கோவையில் உள்ளடக்கப்படையில. அதே நேரத்தில் ஏக்வஸ் என்றா என்ன அர்த்தம் பிள்ளைகள்? நீர்க்கரைசல் என்றா என்ன அர்த்தம்? நீர் கரைப்பானாக,
அதாவது குறிப்பிட்ட கூறுகள் நீரில் கரைந்துள்ளது. அவை திரவ நீர் கரைப்பானாக தொழிற்பட்டிருக்கு. அப்ப திரவ நீர் கரைப்பானாகவும் சமநிலை கூறாகவும் தொழிற்பட்டிருக்கு. அப்ப கரைப்பானாக தொழிற்படக்கூடிய சமநில கூறு தாக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்க அந்த கூறின் செறிவில் கணிசமான அளவில் மாற்றம் இல்லை. அதில் ஏற்படுகின்ற செறிவு மாற்றத்தை புறக்கணிக்கலாம். இதை நீங்கள் இவற்றை செறிவை நீங்கள் மாறிலியாக பேணுவமாக இருந்தால் தாக்கம் நடந்து கொண்டிருக்க என்றாலும் சரி, சமநிலை அடைந்த பின்னர் என்றாலும் சரி, அவருடைய செறிவுகள் ஏறத்தாழ மாறாமல் இருக்குமாக இருந்தால் அது விதியில உள்ளடக்கப்படவில்லை. பாருங்க, H2O திரவத்தின் செறிவு இதுக்கு உள்ளடக்கப்படவில்லை. அவை திண்ம நிலை தாக்கியல் உள்ளடக்கப்படாது, கரைப்பானாக தொழிற்படக்கூடிய சமநில கூறு உள்ளடக்கப்படாது, அதே நேரத்தில் தூய பதார்த்தமும் சமநிலை விதிக்குரிய கோவையில் உள்ளடக்கப்படாது. சரி, இப்போ உங்களுக்கு பூர்ணமாக இது விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். தொடர்ந்து போவோமா இருந்தால் அசிட்டிக் அமிலம் ஏக்வஸ் H2O திரவத்தோட சமநிலையில் பாருங்க, H2O திரவமும் அசிட்டேட் அன்னேன் ஏக்வஸுக்கும் H3O plus ஏக்வஸுக்கும் இடையில சமநிலையில் இருக்குது. ஏக்வஸ் என்ற என்ன அர்த்தம்? திரவ நீர் கரைப்பானாக தொழிற்பட்டிருக்கு. திரவ நீர் கரைப்பானாகவும் சமநில கூறாகவும் தொழிற்படும் பொழுது H2O ஏற்படுகின்ற செறிவு மாற்றத்தை நாங்கள் புறக்கணிக்கலாம். ஆகவே சமநிலை விதிக்குரிய கோவையில் H2O உள்ளடக்கப்படவில்லை. ஏனென்றால் H2O ஒரு தாக்கம் நடக்க முதலும் சமநிலை அடைய, அதாவது தாக்கம் நடக்க முதலும் தாக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் சமநிலை அடைந்த பின்பும் இவருடைய செறிவு ஏறத்தாழ மாற்றமில்லை. அவை இது ஒரு மாறிலி என்றதால இந்த மாறிலி பெருமானம் கேசிக்குள்ள போட்டுது. கேசிக்குள்ள போனதால இதுல வெளி குறிப்பிடப்படவில்லை. இன்னொரு தாக்கத்தை கவனிப்பமாக இருந்தால் பிஸ்மத் குளோரைட் H2O உடன் சேர்ந்து BiO சொலிட் திண்மத்துடனும் 2HCl ஏக்வஸுடன் சமநிலையில் இருக்குமாக இருந்தால், அதாவது இந்த மீளும் தாக்கத்தை கருதுவமாக இருந்தால், இந்த சமநிலை தாக்கத்தை கருதுவமாக இருந்தால் பிஸ்மத் குளோரைட் ஏக்வஸ் என்று சொன்னால் H2O கரைப்பான். அவை கரைப்பானாகவும் சமநில கூறாகவும் தொழிற்படக்கூடிய கூறு இந்த விதியில் உள்ளடக்கப்படவில்லை. அதே நேரத்தில் திண்ம நிலை கூறும் இந்த விதியில் உள்ளடக்கப்படவில்லை, இந்த கோவையில் உள்ளடக்கப்படவில்லை. HCl ஏக்வஸின் செறிவின் வர்க்கம் BiCl3 ஏக்வஸின் செறிவு இதுக்கிடையிலான வீதத்தை பார்த்தோம் என்றால் சமநிலை விதியாக கருதலாம். இன்னொரு தாக்கத்தை கவனிப்பமாக இருந்தால் கால்சியம் கார்பனேட்டின் பிரிகை தாக்கத்தை கருதுவமாக இருந்தால், கால்சியம் கார்பனேட்டின் பிரிகை சமநிலை தாக்கத்தை கருதுவமாக இருந்தால் கால்சியம் கார்பனேட் திண்மம், அதிலிருந்து உருவாகிற கால்சியம் ஆக்சைடு திண்மம், CO2 வாயு. அவ திண்ம நிலை தாக்கியல் சமநிலை விதிக்குரிய கோவையில் உள்ளடக்கப்படுமா? இல்லை. இதுல CO2 வாயுவின் செறிவுதான் சமநிலை அடைய முதல் CO2 உருவாக மாறிக்கொண்டிருக்கு. ஆனா சமநிலை அடைந்த பின்னர் CO2 வாயுவின் செறிவிலேயோ CO2 வாயுவால் ஏற்படுத்தப்படுகின்ற அமுக்கத்திலேயோ மாற்றம் இல்லை. முதலே உங்களுக்கு சொன்ன நான், தாக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சமநிலை அடையும் வரை அந்த குறிப்பிட்ட கூறுண்ட செறிவு அல்லது அமுக்கம் மாறிக்கொண்டிருக்க வேண்டும். ஆனா சமநிலை அடைந்த பின்னர் மாறக்கூடாது. அவ்வாறான கூறுதான் சமநிலை விதிக்குரிய கோவையில் உள்ளடக்கப்படும். ஆனா தாக்கம் நடந்து கொண்டிருக்கே அந்த குறிப்பிட்ட கூறுண்ட செறிவு மாறிலியாக வந்துட்டேன்னு சொன்னால் சமநிலை விதிக்குரிய கோவையில் உள்ளடக்கப்படாது. சமநிலை அடைய முதலே குறித்த சமநிலை கூறுண்ட செறிவு மாறிலியாக இருக்குமா இருந்தா விதிக்குரிய கோவையில் நாங்கள் குறிப்பிடுவதில்லை. இதுல நீங்கள் கேபிக்குரிய கோவை எடுப்பமாக இருந்தால், அதாவது அமுக்கம் சார்மான சமநிலை மாறிலிக்குரிய கோவையை கருதுவமாக இருந்தால் எங்களுக்கு CO2 சமநிலை அடைந்த நிலையில CO2வால் ஏற்படுத்தப்படுகின்ற அமுக்கமே சமநிலை மாறிலியாக வந்துவிட்டது. என்ன காரணம்? அது சமநிலையுடன் தொடர்புடைய கால்சியம் ஆக்சைடாக இருந்தாலும் சரி, கால்சியம் கார்பனேட்டாக இருந்தாலும் சரி திண்ம நிலையில் இருந்தது. அவை திண்ம நிலையில் காணப்படுகின்ற கூறுகள் சமநிலை கூறுகள் தாக்க விதிக்குரிய, அதாவது சமநிலை விதிக்குரிய கோவையில் உள்ளடக்கப்படுவதில்லை. சமநிலை விதிக்குரிய கோவையில்
உள்ளடக்கப்படுவதில்லை. தொடர்ந்து பார்ப்பமாக இருந்தால் ஒரு கேள்வி ஒன்றை பார்ப்போம். உங்களுக்கு நீங்கள் இவ்வளவு நேரம் படித்த விடயத்தை வச்சுக்கொண்டு, அதாவது முதல் 2 நிகழ்ச்சியில் படித்த விடயங்களையும் இப்போது படித்த விடயங்களையும் ஒன்றாக இணைத்து இந்த கேள்வியை செய்ய முயற்சிப்போம். பிள்ளைகள், இந்த கேள்வியை நீங்கள் வடிவ கவனியுங்கோ. கேள்வியை இப்போ நீங்கள் வாசித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ கேள்வியை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கோ. என்னென்ன இதில் கேட்கப்பட்டிருக்குன்னு சொல்லி, என்னென்ன கேட்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்போ கேள்விகளை நன்றாக கவனிச்சுங்கள் சொன்னால் நன்றாக இப்போது இதில் என்ன தரவுகள் தரப்பட்டிருக்கு. முதல் வினாவை வாசிக்கும் பொழுது உங்களோட மைண்ட் வேலை செய்து போகணும். கேள்விகள் வாசிக்க 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 அந்த ஒரு கற்பனையில தொகுதிக்குள்ள என்ன நடக்குது, அப்ப கற்பனையில தொகுதிக்குள்ள என்ன நடக்குது, அப்ப கேள்வி தரப்பட்ட தரவுகளை வாசித்து முடிக்க உங்கள்கிட்ட ஒரு கெஸ் பண்ணணும் அடுத்ததாக என்ன கேள்வி கேட்க போறாங்க. அப்ப இதில் கவனிச்சு சொன்னால் இந்த கேள்வியை பார்த்தோம்னால் 700 கெல்வின் வெப்பநிலையில 2.5 டெசிமீட்டர் கியூப் கனவுல உடைய ஒரு விரைத்த பாத்திரத்தில் X2 எனப்படுகின்ற வாயுவை 0.15 மூல் அடைக்கப்பட்டிருக்கு. அப்பாத்திரத்தினுள் ஊக்கி ஒன்றை புகுத்தி சமநிலை அமுக்கம் 8.5 தர 15 நியூட்டன் மீட்டர் -2 வரும் வரைக்கும் ஐதரசன் வாயு புகுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இந்த மீளும் சமநிலை தாக்கம் வந்து தரப்பட்டிருக்குது. X2 ஆனது ஐதரசன் வாயுவோட தாக்கம் அடைஞ்சு H2X எனப்படுகின்ற விளைபொருளை உருவாக்கி சமநிலை அடைய போறார். அதாவது வந்து ஆரம்பத்தில் இந்த குடுவேல X2 மட்டும்தான் இருந்தது. X2 வாயு அதுக்குள்ள சேர்த்து சமநிலை அடைய விட்டுருக்கு. ஆனால் சமநிலை அடைந்த நேரத்தில் ஏற்பட்ட அமுக்கம் என்ன? 8.5 தர 15 8.5 தர 15 சமநிலை அமுக்கம் பெறத்தக்கவாறு ஐதரசன் வாயு உள்ளே அனுப்பி சமநிலை அடைய விடப்பட்டது. இப்ப வினாவை பார்ப்போம். அதுக்கு முதல் இன்னொரு தரவு தரப்பட்டிருப்பாருங்க. சமநிலை கலவையில் என்றா சமநிலை அடைஞ்சிட்டு சமநிலை கலவையில் H2X கேஸ் மூல எண்ணிக்கை தரப்பட்டிருக்கு. அப்ப மூல எண்ணிக்கை தரப்பட்டிருக்கு. அவ இந்த மூல எண்ணிக்கை விளைவின்ற மூல எண்ணிக்கை தரப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் சேர்த்த X2 மூல எண்ணிக்கை தெரியும். ஆனால் சேர்க்கப்பட்ட ஐதரசன் மூல எண்ணிக்கை தெரியவில்லை. உங்களுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க வினா என்னவாக வரப்போது. சேர்க்கப்பட்ட ஐதரசன் மூல எண்ணிக்கை கேள்வியா வரப்போது. பாருங்க, முதலாவது வினாவே புகுத்தப்பட்ட இந்த விரைத்த குடுவையினுள் புகுத்தப்பட்ட ஐதரசன் மூல எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்கு. மேற்குறித்த சமநிலை தாக்கத்துக்கு கேசி கேபிக்குரிய கோவை கேட்டிருக்குது. அதே நேரத்தில் கேபி கேசிக்குரிய பெருமானங்கள் கேட்கப்பட்டிருக்கு. சரி, இதை நாங்கள் இப்ப நீங்க இந்த கேள்வி அநேகமான பிள்ளைகள் செய்து முடிச்சிருப்பீங்கள். இப்ப விடைய வச்சுக்கொண்டு என்ன விட வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஏதாவது ஒரு வினா கேட்கும் பொழுது இதுக்கு நீங்கள் விடை எழுத முயற்சி கேட்க முதலாவது கோவை எழுத வேணும். தொடர்புடைய கோவைகள் ஏதாவது எழுத வேண்டியிருந்தா அந்த கோவை எழுதக்கூடிய நிபந்தனைகளோடு எழுத வேணும். பின்னர் அந்த கோவையில தரப்பட்ட தரவுகளை பிரதியீடு செய்ய வேண்டும். அலகோட அலகு என்ன முறையில் எழுதுவதோ அந்த முறையில் எழுதப்பட வேண்டும். பின்னர் விடை எடுக்க வேணும். என்ன கேள்வியோ கேட்கப்பட்டதோ அதுக்குரிய விடை எடுக்க வேணும். ஆனால் அந்த விடை எடுக்கிறதுக்கு மாணவர்கள் ஸ்டெப்ஸ்கள் வேறுபடலாம். ஆனால் முக்கியமாக எதிர்பார்க்கப்படுறது முதலாவது கோவை நிபந்தனையுடன், இரண்டாவது பிரதியீடு அலகுடன், மூன்றாவது விடை. இப்ப பார்த்தோம்னு சொன்னா முதலாவது கேள்வி வந்து இந்த குடுவையில் புகுத்தப்பட்ட ஐதரசன் வாயுன்ற மூல எண்ணிக்கை கேட்டிருக்கு. ஆனால் சமநிலையில விளைவின்ற மூல எண்ணிக்கை தரப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் X2 மூல எண்ணிக்கையும் தரப்பட்டிருக்கு. பாருங்க, அதே நேரத்தில் சமநிலையில் அந்த பாத்திரத்தில் உணர்த்தப்பட்ட சமநிலை அமுக்கம் தரப்பட்டிருக்கு. சமநிலை அமுக்கம் என்னென்று வந்திருக்கும்? சமநிலையில் காணப்படுகின்ற, அதாவது நிகர தாக்கம் பூஜ்ஜியமாக உள்ள நிலையில். நிகர தாக்கம் பூஜ்ஜியம் என்ன? முத்தாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் சமனாக வந்த நிலையில், சமநிலை அடைந்த நிலையில் அந்த குடுவையில் ஐதரசன் வாயு எத்தனை மூல் இருக்கிறார், X2 வாயு எத்தனை மூல் இருக்கிறார், உருவாகிய X2X கேஸ் எத்தனை மூல் இருக்கிறார்,
மூன்று பேரும் சேர்ந்துதான் அந்த விறைத்த குடுவையினுள் அமுக்கம் ஏற்படுத்த போகுது. அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் அந்த விறைத்த குடுவையில் குறிப்பிட்ட அமுக்கத்தை ஏற்படுத்த போற மொத்த மூல காண போறோம். மொத்த மூல காணணும் என்று சொன்னா வேற வழி இல்ல. சமநிலை அடைந்த கணத்திலிருந்து ஒவ்வொரு வாயுவும் லட்சிய வாயுவாக கருத வேண்டி வரும். லட்சிய வாயுவாக கருதினால் லட்சிய வாயுடன் தொடர்புடைய சமன்பாடுகளை இங்கே பிரயோகிக்க முடியும். அப்ப லட்சிய வாயு சமன்பாட்டை பயன்படுத்தி 8.5 நியூட்டன் மீட்டர் -2 அமுக்கத்தை 2.5 மீட்டர் கியூப் குடுவையினுள் 700 கெல்வின் வெப்பநிலையில உயர்த்தப்படும் பொழுது அந்த குடுவையில் காணப்படக்கூடிய மொத்த வாயு மூல எண்ணிக்கையை காணப்போறோம். பாருங்க, முதலாவது சமன்பாடு, இரண்டாவது அலகுடன் பிரதியீடு. பாருங்க, அலகு எழுதுற முறையை பாருங்க, வித்தியாசமான வெவ்வேறான அலகா இருந்தா ஒரு ஸ்பேஸ் விடுறது, இந்த நம்பருக்கும் அலகுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் விடுறது, அது முறை. அவ அலகுடன் பிரதியீடு. பிறகு கேட்க மொத்த மூல எண்ணிக்கையை முதலாவதா காண்றோம். அப்ப மொத்த மூல எண்ணிக்கையை காண வேணும் என்றது நீங்கள் உங்கள்ட்ட பயிற்சியில வந்திருக்கும். அப்ப மொத்த மூல எண்ணிக்கை எங்களுக்கு தெரியுமாக இருந்தால் இரண்டாவது சமநிலை தாக்கத்தை எழுதியிருக்கிறோம். சமநிலை தாக்கத்தை நாங்கள் எழுதுவோமாக இருந்தால் H2 கேஸ் X2 கேஸோட தாக்கம் அடங்கி H2X கேஸோட சமநிலையில் இருக்க அந்த குடுவையில் புகுத்தப்பட்ட ஆரம்பத்தில் சேர்க்கப்பட்ட ஐதரசன் மூல எண்ணிக்கை சிமோல் எக்ஸ் என்று வெச்சமாக இருந்தால் சமநிலை அடையும் வரைக்கும் தாக்கம் அடைஞ்ச ஐதரசன் மூல எண்ணிக்கை என்ன, சமநிலை அடையும் வரைக்கும் தாக்கம் அடைஞ்ச X2 கேஸ் மூல எண்ணிக்கை என்ன, சமநிலை அடைந்த கணத்தில் உருவாகிய H2X வாயுவின் மூல எண்ணிக்கை என்ன. அப்படி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தரப்பட்ட தரவு சமநிலை அடைந்த கணத்தில் இந்த H2X கேஸின் மூல எண்ணிக்கை தரவுல தரப்பட்டது. சமன்பாடு சொல்ற தகவல் என்னன்னு சொன்னா 2 மூல் ஐதரசன் வாயு சமநிலை அடைகிறதுக்காக தாக்கம் அடைந்திருந்தால் 1 மூல் X2 வாயுவும் தாக்கம் அடையும். 2 மூல் H2வும் 1 மூல் X2வும் தாக்கம் அடைந்தால் 2 மூல் H2X வாயு உருவாயிருக்கும். அப்ப 0.2 மூல் H2X வாயு உருவாகணும் என்றால் இதுல எத்தனை மூல் தாக்கம் அடைஞ்சிருக்க வேணும்? 2 மூல் உருவாகணும் என்றால் 1 மூல் தாக்கம் அடையணும். அவை 0.08 மூல் உருவாகணும் என்றால் இதுல தாக்கம் அடைஞ்சது 0.04. 2 மூல் உருவாகணும் என்றால் இதுல 2 மூல் தாக்கம் அடைய வேணும். அப்ப 0.08 மூல் உருவாகணும் என்றால் இதுல தாக்கம் அடைகிறது 0.08. அவை ஆரம்பத்தில் போட்ட மூல் X மூல், சமநிலை அடையும் வரைக்கும் தாக்கம் அடைஞ்ச மூல் 0.08. ஆவே அந்த குடுவையில் மிகுதியாக சமநிலையில காணப்படுகின்ற நிலையில தாக்கம் அடையாமல் எஞ்சி இருக்கின்ற அல்லது சமநிலையில் இருக்கின்ற ஐதரசன் வாயுன்ற மூல எண்ணிக்கை இப்படி எழுதலாம். ஆரம்பத்தில் போட்ட மூல இருந்து தாக்கம் அடைஞ்ச மூல கழிச்சம். ஆனால் அந்த குடுவைக்க X2 கேஸ் ஆரம்பத்தில் போட்ட மூல் தந்திருந்தது. தாக்கம் அடைஞ்ச மூல் எங்களுக்கு தெரியும். இதுல இருந்து இதை கழிச்சு விட்டோம் என்று சொன்னா இந்த 0.15 இருந்து 0.04 கழிச்சு விட்டோம் என்றால் அந்த குடுவையில் சமநிலையில் காணப்படுகின்ற அல்லது எஞ்சி இருக்கின்ற X2 கேஸ் மூல எண்ணிக்கை அறியலாம். அதேபோல் உருவாகிய மூல எண்ணிக்கை தெரியும். ஆகவே X 0.08 மூல், 0.15 0.04 மூல், உருவாகிய 0.08 மூல், இவ்வளவு மூலுந்தான் அந்த குடுவையில் விறைத்த குடுவையில் காணப்பட்டது. இவ்வளவு மூல்தான் அந்த விறைத்த குடுவையில் காணப்பட்டது. தெளிவா பாருங்க, இது அந்த சமநிலையில காணப்படுற மூல், இது சமநிலையில் காணப்படுற X மூல், இது சமநிலையில் காணப்படுற H2X மூல். இந்த 3 மூலும் தான் இந்த மூலுக்கு சமனா இருக்கும். ஏற்கனவே நாங்கள் PV7 எண்ணாட்டியை பயன்படுத்தி அந்த தொகுதியில காணப்படுகின்ற மொத்த மூலை கண்டுட்டோம். அந்த மொத்த மூலை என்னென்று வந்தது? சமநிலையில காணப்படுகின்ற ஐதரசன், சமநிலையில காணப்படுகின்ற X2, சமநிலையில் காணப்படுகின்ற H2X. உலகத்தை 3ஐயும் கூட்டி விட்டா இதுக்கு சரி சமப்படுத்தலாம். இதுல இருந்து X காணலாம். அப்ப X கண்டுவிட்டோம்டா இப்ப உங்களுக்கு தெரியும் ஐதரசன் மூல எண்ணிக்கை. ஏன்
ஆரம்பத்தில் சேர்க்கப்பட்ட மூல எண்ணிக்கை தெரிஞ்சிட்டுது, தாக்கம் அடைஞ்ச மூல எண்ணிக்கை தெரிஞ்சிட்டுது. அவை ஆரம்பத்தில் சேர்க்கப்பட்ட மூல எண்ணிக்கையிலிருந்து தாக்கமடைஞ்ச ஐதரசன் மூல எண்ணிக்கையை கழிச்சு விட்டவண்டா இப்ப சமநிலையில் காணப்படுகின்ற ஐதரசன் மூல எண்ணிக்கை தெரியும். அதேபோல் சமநிலையிலோட இருக்கிற எக்ஸ் மூல எண்ணிக்கையும் தெரியும். சமநிலையில் காணப்படுகின்ற H2X மூல எண்ணிக்கையும் தெரியும். இப்போ ஒவ்வொன்றை மூல எண்ணிக்கை தெரியும் என்ற ஒரு மைண்ட்ல வெறிக்க செறிவை காணலாம் என்று சொல்லும் உங்களுக்கு மைண்ட். ஏனென்றால் எங்களுக்கு தரவுல தரப்பட்டிருந்தது 2.5 டெசிமீட்டர் கியூப் கனவுல உடைய கூடுவை என்று தரப்பட்டிருந்தது. 2.5 10 மீட்டர் கியூப் என்று கூடுவை எங்களுக்கு கனவளவு தெரியும். இந்த தகவல் இருந்து நாங்கள் என்ன செய்யலாம், மூன்றாவது வினாவுக்கு விடை அளிக்கிறதுக்கு முயற்சிக்க போறோம். ஆனா மூன்றாவது கேள்விக்கு விடை அளிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும்டா கோவை முக்கியம். கேபிக்குரிய பெருமானம் நாங்கள் துணியோணும் என்றால் கேபிக்குரிய கோவை எழுதப்படல் வேண்டும். கேசிக்குரிய பெருமானம் துணியோணும் என்றால் கேசிக்குரிய கோவை எழுத வேண்டி வரலாம். ஆனாலும் இந்த இரண்டாவது வினா கேட்கப்படுதோ கேட்கவில்லையோ, ஆனால் மூன்றாவது வினாவை காண்றதுக்காக நீங்கள் கோவை எழுத வேண்டி வரலாம். இப்ப பாருங்க, இப்ப இரண்டாவது வினாக்குரிய தொடர பார்ப்போம். பாருங்க, இரண்டாவது வினாக்குரிய விடையை பார்த்தோம் சொன்னால் இந்த சமநிலை தாக்கத்துக்காக கேபிக்குரிய கோவை தரப்பட்டுள்ளது. இந்த கேபிக்குரிய கோவை பார்த்தோம்னால் சமநிலை அடைந்த தொகுதியில H2X ஏற்படுத்தப்படுகின்ற அமுக்கம் என்னவோ, அதாவது இவருடைய பகுதி அமுக்கம் என்னவோ, அதாவது இந்த இவரை நீங்கள் ஒரு தொகுதியாக எடுத்தோம் என்று சொன்னால் சமநிலை அடைந்த நிலையில H2X இருக்குது, ஐதரசன் வாயு இருக்கிறார், X2 இருக்கிறார். அப்ப இந்த 3 பேராலையும் தான் அமுக்கம் வரப்போகுது. அந்த 3 பேரால ஏற்படுத்தப்படுகின்ற அமுக்கம் தான் எங்களுக்கு தந்திருக்குது. அவ இவருடைய பகுதி அமுக்கத்தை வர்க்கப்படுத்த போறீங்க. ஏன் பீசமான குணகன் 2 ஆவே H2X பகுதி அமுக்கத்தின் வர்க்கத்தின்கீழ் இவருடைய பகுதி அமுக்கம், அதே மாதிரி ஐதரசன் பகுதி அமுக்கத்தின் வர்க்கம். இந்த விகிதம் தான் கேபி. அப்ப கேபிக்குரிய கோவை இலகுவாக உங்களுக்கு எழுத முடியும். என்ன முதலே படித்து விட்டீர்கள். அது மாதிரி கேசிக்குரிய கோவையும் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. விளைவுகள் செருகின்ற பீசமான குணகத்தால வெளிவேற்றி தாக்கின்ற செருவுகளையும் பீசமான குணகத்தால வெளிவேற்றி பிற 2க்கும் இடப்பட்ட விகிதத்தை நாங்கள் துணிந்து விட்டோம், எழுதிவிட்டோம். இப்ப இரண்டாவது வினா 100% மாணவர்கள் சரி எடுத்திருப்பீர்கள். ஏன்னா கோவை எழுதுற மெதட் உங்களுக்கு பயிற்சியமாக இருக்கின்றது. ஆனா மூன்றாவது கேள்வியில பார்த்தோம் சொன்னால் கேபிஎஸ்சியை காணப்படும் என்றால் எங்களுக்கு கேசி காணணும் என்று சொன்னால் எங்களுக்கு கேசி காணணும் என்றால் ஏற்கனவே கேசிக்குரிய கோவை எழுதியிருக்கிறோம். கேசி காணணும் என்று சொன்னால் ஒவ்வொரு சமநிலை கூறுகின்ற செறிவு காண வேண்டியிருக்கு, ஒவ்வொரு கூறுகின்ற பகுதி அமுக்கம் துணிய வேண்டியிருக்குது. இந்த கேள்விக்கு கேபியை கண்டு கேசியை காணலாம், கேசியை கண்டு கேபியை காணலாம், அல்லது கேசியில இருந்து கேபியவோ கேபியில இருந்து கேசியவோ அல்லது தனித்தனியாக சுயாதீனமாக கேபிகம கேசியவோ துணிய முடியும். அப்படித்தான் தரவு இருக்குது. இப்ப நான் முதலாவது என்ன செய்யிருக்கேன்டா, நாங்கள் கேசியை காண முயற்சித்திருக்கேன். அப்ப அதுக்கு என்ன செய்யணும், ஒவ்வொரு சமநிலை கூறுகின்ற செறிவு காண வேணும். அப்ப சமநிலை மூல எண்ணிக்கைகள் ஏன்னா செறிவு சமன், நீங்கள் ஏற்கனவே கால்குலேஷன்ல படிச்சிருக்கீங்க, செறிவு சமன் மூலங்கள் கனவளவு. அப்ப மூல எண்ணிக்கையை கனவளவால பிரிக்கிறேன். அப்ப இதுல இருந்து நாங்கள் H2 வாயுவின் செறிவையும் X2 வாயுவின் செறிவையும் H2X செறிவையும் நாங்கள் துணிஞ்சிருக்கிறோம். ஆனா பாருங்க, முழுமையாக பிரிக்கவில்லை. ஏன் பிரிக்கல, அது கேள்வியா கேட்கலையே. எங்களுக்கு ஒவ்வொரு கூறுகின்ற செறிவு யாதன்னு கேட்டிருந்தால் அதை நாங்கள் முழுமையாக பிரித்து ஃபைனல் விட கொடுத்திருப்பீங்க. இந்த பின்னத்திலே நாங்கள் பிரிட முடியும். ஆனா அழகு முக்கியம். ஆவே விளைவுகள் செறிவுகள் வலுவேற்றிய பெருக்கம் தாக்கியல் செறிவுகள் வலுவேற்றிய பெருக்கத்துக்கு இடையிலான விகிதத்தை கண்டமென்றால் எங்களுக்கு கேசி விட கிடைச்சிட்டது. இது உங்களுக்கு இலகு. அப்ப கேசி தெரிஞ்சிட்டு சொன்னால் கேபியை காணணும் என்று சொன்னால் எங்களுக்கு ஏற்கனவே கேபிக்கும் கேசிக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு ஏற்கனவே நாங்கள் பெற்றுவிட்டோம். கேபிக்கும் கேசிக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு எங்களுக்கு தெரியுமாக இருந்தால், கேசி தெரியுமாக இருந்தால் கேபியை துணிய முடியும். அவை நாங்கள் கேபி சமன் கேசிஆர்டி டெல்டா எண்ணிலிருந்து எங்களுக்கு கேசி நாங்கள் துணிந்து விட்டோம். கேபியை காண வேண்டியிருக்குது. ஆர் தெரியும் ஏற்கனவே. டி 700 கேள்வி என்று தரப்பட்டிருந்தது. எங்களுக்கு டெல்டா என்றது விளைவுகள் என்ற மொத்த மூல் குணகங்கள் இருந்து தாக்கியல் என்ற மொத்த மூல் குணகங்களை கழிக்கிறது.
இப்போ கழிச்சு விட்டோம்னு சொன்னால் 2 சய 3 வரும். இதில் 2 சக உண்டு. இப்போ 2 சய 3 சொல்லிக்க நாங்கள் அதை துணிய முடியும். ஆகவே அதை அப்படியே பிரதியீடு செய்கிறோம். இது கேசிக்குரிய பெருமானம், இது ஆறுக்குரிய பெருமானம். அலகோட பிரதியீடு பாருங்கோ. இது வெப்பநிலைக்குரிய பெருமானம், இது டெல்டா எண்ணுக்குரிய பெருமானம். இதை நீங்கள் சுருக்கிவிடுவீங்களா இருந்தால் இதை நீங்கள் விட எடுக்க முடியும். ஆகவே எங்களுக்கு இந்த கேள்வி செய்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரிதானே? இப்போ உங்களுக்கு எப்படி அப்ளிகேஷன் கேபி தியரி தெரிஞ்சா, கேசி தியரி தெரிஞ்சா, அதோட தொடர்புடைய சகல கோட்பாடுகளும் தெரிஞ்சா அதை எப்படி அப்ளை பண்ணுறது ஒரு வினா மூலம் நாங்கள் அறிந்தோம். தொடர்ந்து போவோம். இப்போது நாங்கள் சில தாக்கங்கள், சில சமநிலை தாக்கங்களை, பல படிமுறை சமநிலை தாக்கங்களை கூட்டி ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு சமநிலை தாக்கத்தை பெறக்கூடிய நிலைமை இருக்கலாம். எல்லா சந்தர்ப்பத்திலும் இல்லை. சில சமநிலை தாக்கங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட படிமுறைகளை, ஆனால் ஒவ்வொரு படிமுறையும் சமநிலையோட தொடர்புடையாக இருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட படிமுறை சமநிலை தாக்கங்களை கூட்டி ஒட்டுமொத்தமான சமநிலை தாக்கத்தை பெறக்கூடிய மாதிரியான நிலைமை இருந்தால் ஒவ்வொரு படிக்குரிய சமநிலை மாறிலிகளுக்கும் ஒட்டுமொத்த தாக்கத்துக்குரிய சமநிலை மாறிலிக்கும் என்ன தொடர்பு, இதை நாங்கள் பார்க்க போறோம். நீங்க சக்தியல் பாடத்தில் ஒரு குறிப்பிட்ட தாக்கம் பல படிமுறைகள் ஊடாக நகரைக்க நாங்கள் ஒவ்வொரு படிக்குரிய வெப்போல்றை மாற்றங்களையும் கூட்டும் பொழுது ஒட்டுமொத்த தாக்கத்துக்குரிய வெப்போல்ற மாற்றம் பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை பார்த்துருவீங்க. ஆனால் இங்க கொஞ்சம் வித்தியாசமானது. அந்த வித்தியாசத்தை ஒருக்கா பார்ப்போம். அதாவது நீங்கள் ஒவ்வொரு படிமுறைக்குரிய சமநிலை மாறிலியையும் ஒட்டுமொத்தமான தாக்கத்துக்குரிய சமநிலை மாறிலியையும் நாங்கள் கருதுகிறோம். ஒவ்வொரு படிக்குரிய சமநிலை மாறிலியையும் ஒட்டுமொத்தமான தாக்கத்துக்குரிய சமநிலை மாறிலியை கருதிக்க ஒவ்வொரு படிமுறைகளையும் கூட்டி ஒட்டுமொத்த தாக்கத்தை பெறலாம். ஒவ்வொரு படிமுறைக்குரிய தாக்கத்தை கூட்டி ஒட்டுமொத்த தாக்கத்தை பெறலாம். அல்லது ஏதாவது ஒரு படிமுறையை குறித்த எண்ணால பெருக்கி பின்னர் ஏனைய படிமுறைகளை கூட்டும் பொழுது ஒட்டுமொத்த தாக்கத்தை பெறலாம். ஆனால் ஒவ்வொரு படிமுறையையும் கூட்டி ஒட்டுமொத்த தாக்கத்தை பெற்ற மாதிரி ஒவ்வொரு படிமுறைக்குரிய சமநிலை மாறிலிகளை கூட்டி ஒட்டுமொத்த தாக்கத்துக்குரிய சமநிலை மாறிலியை பெற முடியாது. இதுதான் முக்கியம். அதனால் கோவைகளை எழுதுவதன் மூலம் நாங்கள் உணரலாம். ஏதாவது ஒரு படிமுறைகளை கூட்டி, ஏதாவது பல படிமுறைகளை கூட்டி ஒட்டுமொத்த தாக்கத்தை பெறுவீர்களாக இருந்தால் அது ஒட்டுமொத்த தாக்கத்துக்குரிய சமநிலை மாறிலியை பெறுவோம் என்றால் ஒவ்வொரு படிமுறைக்குரிய சமநிலை மாறிலிகளை பெருக்குவதோ அல்லது பிரிப்பதோ அல்லது பொருத்தமான எண்ணினால வலிவேற்றி போட்டு பெருக்கிறதோ இவ்வாறான செயற்பாடின் மூலம்தான் ஒட்டுமொத்தமான தாக்கத்துக்குரிய சமநிலை மாறிலிக்கும் ஒவ்வொரு படிமுறைக்குரிய சமநிலை மாறிலிகளுக்கும் இடையில இருக்கிற தொடர்பை பெறலாம். பாருங்க, இதுல கவனிச்சிங்கன்னு சொன்னால் பல படிமுறை தாக்கங்களை கூட்டி குறித்த ஒட்டுமொத்த தாக்கம் பெறப்படும் பொழுது ஒவ்வொரு தாக்க படிமுறைக்குரிய சமநிலை மாறிலிகளை கூட்டுவதால அல்லது கழிப்பதால ஒட்டுமொத்த தாக்கத்துக்குரிய சமநிலை மாறிலி பெறப்படாது. ஒவ்வொரு படிமுறைக்குரிய சமநிலை மாறிலிகளை குறித்த எண்ணினால் வலிவேற்றுதல், பெருக்குதல், வகுத்தல் போன்ற செயற்பாடுகளை செய்வதன் மூலம்தான் ஒட்டுமொத்த தாக்கத்துக்குரிய சமநிலை மாறிலியை பெறலாம். ரைட், இதை நாங்கள் அனுபவ ரீதியாக கோவைகளை எழுதி விளங்குவோம். இப்ப பாருங்க, இப்படி ஒரு ஒட்டுமொத்த தாக்கத்தை கருதுறேன். இப்படி ஒரு ஒட்டுமொத்த தாக்கமானது இந்த தாக்க படிமுறையையும் இந்த தாக்க படிமுறையையும் கூட்டுவதன் மூலம் பெறலாம். பாருங்க, முதலாவது தாக்கத்தையும் இரண்டாவது தாக்கத்தையும் கூட்டி விட்டோம்னா இந்த தாக்கம் பெறும். பாருங்க, இது சீசகடி விளைபொருள், இந்த சீசகடி தாக்கி, அப்ப கூட்டேக்க இந்த இவரும் வெட்டுப்படும். ஆகவே மிஞ்சேக்க ஏ சக பி தாக்கின்ற பக்கம், ஈ சக எஃப் விளைவின்ற பக்கம். ஆனால் இந்த தாக்கத்துக்குரிய சமநிலை மாறிலி என்ன? விளைவுகள் என்ற செல்கள் பெருக்கத்துங்கள், தாக்கி என்ற செல்கள் பெருக்கம். ஏண்டா பீசமான குணங்கள் ஒன்றா இருக்கிறதால. இரண்டாவது தாக்கத்துக்குரிய சமநிலை மாறிலி என்ன? இ இந்த செறிவு எஃப் இந்த செறிவின் பெருக்கத்துங்கள்,
சீக்கமா டீண்ட சரிண்ட பெருக்கம். அப்போ முதலாவது தாக்கத்துக்குரிய சமல்ல மாறிலி கேசி1, ரெண்டாவது தாக்கத்துக்குரிய சமல்ல மாறிலி கேசி2. ஒட்டுமொத்த அதாவது நிகர தாக்கத்துக்குரிய சமல்ல மாறிலி என்ன? ஈண்ட சரிவு எஃப் சரிவின் கீழ் ஏ சரிவு பி சரிவு. பாருங்க, அப்ப இதுல கவனிக்கணும்னா இந்த கோவைக்கும் இந்த ரெண்டு கோவைக்கும் இடையில இருக்கிற தொடரை பார்க்கிறோம். இப்ப இந்த ரெண்டு சமன்பாட்டையும் கூட்டி ஒட்டுமொத்த தாக்கத்தை பெற்றினாங்கள். ஆனால் சமநிலை மாறிலிகளை கூட்டி ஒட்டுமொத்த தாக்கத்துக்குரிய சமல்ல மாறிலியை பெற முடியாது. பாருங்க, முதலாவது தாக்கத்துக்குரிய சமல்ல மாறிலியையும் இரண்டாவது தாக்கத்துக்குரிய சமல்ல மாறிலியையும் பெருக்கேக்க என்ன வருதுன்னு பாருங்க. இவரையும் பெருக்கிறோம். இந்த சமல்ல மாறிலிக்குரிய கோவையையும் இரண்டாவது தாக்கத்துக்குரிய சமல்ல மாறிலிக்குரிய கோவையையும் பெருக்கிறோம். பெருக்கேக்க பாருங்க, சிடி வெட்டுப்படும். வரப்போறது இஎஃப் ஏபி. அப்ப சி சரிவு எஃப் சரிவின் கீழ் ஏ சரிவு எஃப் பி சரிவு. அதே நேரத்தில் ஒட்டுமொத்த தாக்கத்துக்குரிய சமல்ல மாறிலிக்குரிய கோவையம் என்ன? அதே தான். ஆகவே ஒட்டுமொத்த தாக்கத்துக்குரிய சமல்ல மாறிலி ஒவ்வொரு படிமுறைக்குரிய தாக்கத்துக்குரிய சமல்ல மாறிலியை பெருக்குவதன் மூலம் இந்த தாக்கத்துக்கு உரிய சமல்ல மாறிலியை பெற்ற நாங்கள். இந்த தாக்கத்துக்குரிய சமல்ல மாறிலியை பெற்ற நாங்கள் கூட்டு நாங்கள் ஒவ்வொரு படிமுறையையும் கூட்டி தாக்க சமன்பாடு எடுத்த மாதிரி சமல்ல மாறிலியை கூட்டி ஒட்டுமொத்த தாக்கத்துக்குரிய சமல்ல மாறிலியை நாங்கள் பெறல. பெருக்கலாம், பிரிக்கலாம், பொருத்தமான எண்ணால வெளிவேற்றி பெருக்கலாம் அல்லது பிரிக்கலாம். சரிதானே? அப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப இதை நீங்கள் விளங்கி இருந்தால் இந்த கேள்விக்கு விடை அளிப்பீர்கள். இந்த கேள்விக்கு விடை அளிப்பீர்கள். இப்ப கேள்வியை வாசிங்கோ, ஆழமா வாசிங்கோ. இனி தரப்பட்ட தர வச்சுக்கொண்டு எங்களுக்கு இந்த தாக்கத்துக்குரிய கேசியை கேட்டிருக்கு. இலகுவான கேள்வி. பாருங்க, முதலாவது படிமுறையும் இரண்டாவது படிமுறையையும் முதலாவது படிமுறைக்குரிய தாக்கத்தையும் இரண்டாவது படிமுறை தாக்கத்தையும் கூட்டி விட்டோம் என்றால் இந்த தாக்கம் பெறும். பாருங்க, இவரை கூட்டேக்க இந்த தாக்கத்தையும் இந்த தாக்கத்தையும் கூட்டும் பொழுது இந்த ரெண்டு எண்ணோவும் வெட்டுப்படும். இப்போ N2 வர போறார். இவரை கூட்டேக்க ஓட்டையும் கூட்டேக்க 2 ஓட்டு, அவர் 2 எண்ணோட்டு இங்கால வர போறார். அப்ப ரெண்டு தாக்கத்தையும் கூட்டேக்க ஒரு ஒட்டுமொத்த தாக்கம் பெருமாக இருந்தால் அந்த ஒட்டுமொத்த தாக்கத்துக்குரிய சமல்ல மாறிலி ஒவ்வொரு படிமுறைக்குரிய சமல்ல மாறிலியை பெருக்கி விட்டோம் என்றால் இந்த தாக்கத்துக்குரிய சமல்ல மாறிலி வரும். சரி, அப்ப கேசி சமன் கேசி டேஷ் சி தர கேசி டபுள் டேஷ் சி என்று வரப்போம். அப்ப இனி என்ன செய்யப்படுங்கள்? இந்த இதுக்குரிய சமல்ல மாறிலியை நீங்கள் உங்களால சமல்ல மாறிலிக்குரிய பெருமானத்தை காண முடியும். அவர் 2 தர 10⁻25 தர 6.4 தர 10⁻9 இருக்க போது. ஒவ்வொரு படிமுறைக்குரிய சமல்ல மாறில அலகுகள் குறிப்பிடப்படாதால ஒட்டுமொத்த தாக்கத்துக்குரிய சமல்ல மாறிலி துணியும் பொழுது நான் அலகு போடப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அலகு குறிப்பிடப்படாத சந்தர்ப்பங்களும் உண்டு. நியம நிபந்தனைகளில் சமநிலை மாறிலிக்குரிய கோவையில அலகு குறிப்பிடப்படுவதில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு சமல்ல கூறுகளின் செறிவும் ஒரு மூல் பெர் டெசிமீட்டர் கியூப் சார்பாகத்தான் குறிப்பிடுவது நாங்கள். சரிதானே? அப்ப நாங்கள் தொடர்ந்து போவோம். ஒரு தாக்க கலவை தரப்பட்டிருக்கு. அது சமநிலை அடைந்த கலவையா சமநிலை அடையாத கலவையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா தாக்க கலவை தந்தால் அந்த தாக்க கலவையில் இருக்கிற ஒவ்வொரு கூறுகளின் செறிவுகளை வச்சுக்கொண்டு இந்த தாக்க கலவை எவ்வளவு தூரத்துக்கு நகர்ந்து சமநிலை அடைய போகுது என்றதை நாங்கள் உய்தறிய வேண்டியிருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்னத்தை பயன்படுத்த போறோம் என்றால் தாக்க ஈவு எனப்படுகின்ற புதிய எண்ணக்கருவை நாங்கள் பயன்படுத்த போறோம். தாக்க ஈவு என்றால் என்ன? தாக்க ஈவுக்கும் சமல்ல மாறிலிக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு என்ன? தாக்க ஈவையும் சமல்ல மாறிலியையும் பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட தாக்க கலவை எந்த திசையில் எவ்வளவு தூரத்துக்கு நகர்ந்து சமநிலை அடைய போறார், அதாவது எவ்வளவு தூரத்துக்கு நகர்ந்து நிகர தாக்கம் 0 என்ற ஒரு நிலையை அடைய போறார். நிகர தாக்கம் 0 என்ற இந்த சமல்ல தாக்கத்தில் என்ன கருத்து? முத்தாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் ஒரே வீதத்தில் நடக்கிற சந்தர்ப்பம். சமனான பெருமானமாக இருக்கணும். முத்தாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் ஒரே பெருமானமாக இருந்தால் நிகர தாக்கம் 0 இருக்கும். அப்ப நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு குறித்த ரசாயன தாக்கத்தின் தாக்க ஈவை எவ்வாறு துணிதல்? ஒரு குறித்த ரசாயன தாக்கத்தின் தாக்க ஈவை துணிறது
சமநிலை மாறிலி சமநிலை அடைந்த நிலையில் எவ்வாறு சமநிலை மாறிலிகளை துணிந்தனீங்களோ, சமநிலை அடைந்த தொகுதிக்கு சமநிலை மாறிலிக்குரிய சமநிலை மாறிலியை துணிவதற்கு என்ன கோவையை பயன்படுத்தினீங்களோ அதே கோவையைத்தான் தாக்க ஈவையும் துணிய போறோம். ஆனால் தாக்க ஈவு எனப்படுகின்ற பதம் சமநிலை அடைய முதலோ சமநிலை அடைந்த பின்னரோ இருக்கலாம். ஆனால் சமநிலை அடைந்த நேரத்தில் தாக்க ஈவும் சமநிலை மாறிலியும் சமனாயிருக்கும். ஆனால் சமநிலை அடைய முதல் தாக்க ஈவு சமநிலை மாறிலியில இருந்து வேறு பெருமானத்தை கொண்டிருக்கும். ஆகவே தாக்க ஈவு என்றதுக்குரிய வரவிலக்கணமும் சமநிலை மாறிலிக்குரிய வரவிலக்கணம் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி. ஆனால் தாக்க ஈவுன்றது சமநிலை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சமநிலை மாறிலிக்குரிய கோவை சமநிலை அடைந்த தொகுதிக்கு மாத்திரம்தான் எழுதலாம். ஆனால் தாக்க ஈவுக்குரிய கோவை சமநிலை அடைந்த தொகுதி சமநிலை அடையாத தொகுதி எல்லாத்துக்கும் எழுதலாம். இப்ப பார்த்தோம்னு சொன்னால் அந்த வகையில குறித்த தாக்கத்தின் தாக்க கலவை ஏதாவது ஒரு கலவையை உங்கள்கிட்ட தரலாம். ஏதாவது ஒரு தாக்க கலவையை தந்தால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது ஒரு தன்னிச்சையான நேரத்தில் காணப்படுகின்ற விளைவுகள் தாக்கிகளை கருதும் பொழுது சமன் செய்யப்பட்ட தாக்க சமன்பாட்டில் என்ன முறையில் சமன்படுத்தப்பட்டதோ அந்த சமன்பாட்டில் உள்ள பீசமான குணகத்தால வலிவேற்றி ஒவ்வொரு விளைவுகள் என்ற செறிவையை பெற்று அதை நாங்கள் பெருக்க வேணும். பின்னர் பீசமான குணகத்தால வலிவேற்றப்பட்ட ஒவ்வொரு தாக்கியல் என்ற செறிவுகளின் பெருக்கத்துக்கும் இடையிலான விகிதத்தை எடுத்தோம் என்று சொன்னால் தாக்க ஈவாக இருக்கும். ஆனா இதே வரவிலக்கணம் தான் சமநிலை மாறிலிக்கும் எழுதினாங்கள். ஆனா என்ன கண்டிஷன் என்றால் அந்த தொகுதி சமநிலை அடைந்திருக்க வேணும். ஆனால் தாக்க ஈவுக்கு சமநிலை அடைய வேண்டிய தேவை இல்லை. அப்ப சமநிலை அடையாத சந்தர்ப்பத்தில் தாக்க ஈவு தெரிந்தால் சமநிலை அடைந்த நிலையில் இருக்கிற சமநிலை மாறிலியோடு ஒப்பிட்டு அந்த குறித்த தாக்க கலவை எந்த திசையில் அதனுடைய நிகர தாக்கம் அசைந்து நிகர தாக்கம் முன்னேறி சமநிலை எனப்படுகின்ற நிலையை அடைய போறான்றதை பார்க்க போறோம். சரிதானே? அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு தொகுதி சமநிலையில் உள்ளதா என்பதை தீர்மானிக்க தாக்க ஈவு பயன்படுத்தப்படும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் தாக்கத்தின் திசை, அதாவது இந்த தாக்கத்தின் திசை என்றது நிகர தாக்கத்தின் திசையை எதிர்வு கூறுவதற்கு பயன்படுத்தப்படும். சமநிலை அடைந்துள்ளதா என்றதை எவ்வாறு நாங்கள் தீர்மானிக்கலாம்? தரப்பட்ட தாக்க கலவை தந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட தரக்க கலவையில் இருக்கிற ஒவ்வொரு கூறுகளின் செறிவுகளை கொண்டு தாக்க ஈவை கணிக்கிறீங்க. அந்த தாக்க ஈவு குறிப்பிட்ட தாக்கத்துக்குரிய சமநிலை மாறிலிக்கு சமனாக இருந்தால் தரப்பட்ட தாக்க கலவை ஏற்கனவே சமநிலையில் இருக்கு. ஏற்கனவே சமநிலையில் இருக்கு. தாக்க ஈவு சமநிலை மாறிலிக்கு சமனாயிருந்தா என்ன சொல்லுவீங்கள்? சமநிலையில இருக்கு. ஆனா தாக்க ஈவு சமநிலை மாறிலிக்கு சமன் இல்லைன்னு சொன்னால் அது சமநிலை இன்னும் அடையல. அப்ப சமநிலை அடைகிறதுக்காக அந்த குறிப்பிட்ட தாக்க கலவை எந்த திசையில், அதாவது எந்த நிகர திசையில் அசைந்து சமநிலை அடைய போறார். அதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்யப்போம் சொன்னால், இது ஒரு நாங்கள் கோவை மூலம் பார்த்தோம் என்றால், இப்படி ஒரு கருதுகோள் தாக்கத்தை கருதுமாக இருந்தால் ஒரு தன்னிச்சையான நேரத்தில், தன்னிச்சையான நேரம் என்றால் சமநிலை அடைஞ்சிருக்கலாம் அடையாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு டைம் அந்த கலவையில ஒவ்வொரு விளைவுகின்ற செறிவுகள் பீசமான குணகத்தால வலிவேற்றி அந்த செறிவுகளை பெருக்கிறீங்கள். ஒவ்வொரு தாக்கியல் என்ற செறிவுகளை பீசமான குணகத்தால வலிவேற்றி அந்த பெருக்கத்தையும் எடுக்கிறீங்கள். ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற விகிதத்தை கண்டமென்றால் தாக்க ஈவு. ஆனால் இதே கோவையை பயன்படுத்தி சமநிலை மாறிலி எடுக்கிறீங்கள். ஆனால் எந்த நிபந்தனையில? சமநிலை அடைந்த நிபந்தனை. அப்ப தாக்க ஈவு எப்ப? தன்னிச்சையான இருப்பு எப்பயும் காணலாம். சமநிலை மாறிலி எப்ப? சமநிலை அடைந்த நேரத்தில் இருந்துதான். சரிதானே? அப்ப நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்ப பாருங்க, குறித்த தாக்கத்தின் தரப்பட்ட தாக்க கலவையின் தாக்க ஈவு தாக்கத்தின் சமநிலை மாறிலி என்பவற்றை கொண்டு தாக்கம் எந்த திசையில் நகரும் என்பதை அளவறுதியில் ஒப்பிடலாம் என்றதை நீங்க விலகி கொண்டீர்கள்.
தன்னிச்சையான நேரத்தில் தாக்க கலவையில் காணப்படுகின்ற தாக்க கலவைகளின் செறிவு அல்லது பௌதிக முக்கங்களை பிரதியிட்டு தாக்க ஈவை துணியலாம் என்றதை நீங்கள் விளங்கிக் கொண்டுட்டீர்கள். இப்ப பார்ப்போம் என்னன்னு சொன்னால், ஒரு தன்னிச்சையான நேரத்தில் தாக்க ஈவை துணிஞ்சிட்டோம். அது சமல்ல மாறிலி கேசியை விட சின்னனா இருந்துட்டு, சில வேளைகளில் நீங்கள் தாக்க ஈவை துணியும் பொழுது சமல்ல மாறிலி கேசியை விட பெருசாகவும் இருக்கலாம். அதான் தரப்பட்ட கலவை அந்த குறிப்பிட்ட கணத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கலவையில் இருக்கிற தாக்க ஈவை துணியுங்கள். துணியும் பொழுது அது கேசியை விட சின்னனா இருக்கலாம், கேசியை விட பெருசா இருக்கலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த தாக்க ஈவன்றது சமநிலை அடைந்த நேரத்தில் கேசிக்கு சமனாக வரப்போகுது. ஒரு குறித்த திசையில் நகர்ந்து அது முற்பக்க திசையில் நகரலாம், பிற்பக்க திசையில் நகரலாம். இந்த குறித்த திசையில் நகர்ந்து என்றா என்னண்டா நிகர தாக்கம். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, தாக்க கலவை ஒரு தொகுதிக்குள்ள இருக்க முற்தாக்கமும் நடக்கும், பிற்தாக்கமும் நடக்கும். ஆனால் நிகர தாக்கம் எந்த திசைன்னு பார்க்கணும். நிகர தாக்கம் என்ன? தேறிய தாக்கம். இப்ப முன்னுக்கு போற திசை முற்தாக்க வீதமும் பிற்தாக்க வீதமும் சமனாக இருந்தால் நிகர தாக்கம் 0. முற்தாக்க வீதம் கூடவாகவும் பிற்தாக்க வீதம் ஸ்லோவாக இருந்தால் நிகர தாக்கம் முற்தாக்கத்திலான் இருக்கும். பிற்தாக்க வீதம் கூடவாகவும் முற்தாக்க வீதம் குறைவாகவும் இருந்தால் நிகர தாக்கம் பிற்தாக்கமாக தான் இருக்கும். இங்க நான் கருதுறது பிற்தாக்கம். ஆனா தாக்க கலவை இருக்கேக்க முற்தாக்கமும் பிற்தாக்கமும் நடக்கும். ஆனால் எந்த திசையில நிகரதாக்கம் இருக்கின்றதான் பார்க்க போறோம். இந்த தாக்கத்தின் திசை என்று கருதப்படுவது நிகரதாக்கம் எந்த திசை என்று தான் நாங்கள் பார்க்க போறோம். நிகரதாக்கம் எந்த திசையில் நகர்ந்து இறுதியில் நிகரத்தாக்கம் 0 எனப்படுகின்ற நிலைக்கு வரப்போகுது. நிகரதாக்கம் 0 என்ற ஒரு நிலைக்கு வரப்போகுதுன்னு சொன்னால் சமநிலை அடைஞ்சிட்டார். ஏன் சமநிலையில நிகரதாக்கம் 0? சமநிலையில் முற்தாக்க வீதமும் பிற்தாக்க வீதம் என்னவா இருக்கு? சமனா இருக்கு. பார்த்தோம்னு சொன்னால் அப்ப கேசியோட கியூசி சின்னனாக இருக்கிற சந்தர்ப்பம், கேசியோட கியூசி பெருசாக இருக்கிற சந்தர்ப்பம். யோசிச்சு பாருங்க, கியூசி கேசிக்கு சமனாக வரப்போகுது. அப்ப கியூசி கேசிக்கு சமனாக வரணும் என்றால் எந்த திசையில் நிகரதாக்கம் அமைந்து கியூசி கேசிக்கு சமனாக வரப்போகுது. இப்ப இந்த நிபந்தனை ஒருக்கா பார்ப்போம். அப்ப கேசியை விட இது சின்னனா இருக்கணும் என்றால் யோசிச்சு பாருங்க, மேல இருக்கிற பெருமானம் கீழே இருக்கிற பெருமானங்களோட ஒப்பிடும் பொழுது சின்னனா இருக்கணும், அல்லது மேல இருக்கிற பெருமானத்தோட கீழே இருக்கிற பெருமானத்தை ஒப்பிடும் பொழுது பெருசா இருக்கணும். அப்ப இவர் இவருக்கு சமனா வரணும்டா இவரோட கேசியில இருக்கிற விளைவுகள் என்ற செறிவுகள் தாக்கின்ற செறிவுடன் ஒப்பிடும் பொழுது கியூசியை கருதும் பொழுது விளைவுகள் என்ற செறிவு தாக்கின்ற செறிவை ஒப்பிட்டோம் என்றால் விளைவுகள் என்ற செறிவு ஒப்பிட்ட அளவில் குறைவா இருக்கு. ஏன்னா கியூசி சின்னனா இருக்கு, மேல சின்னனா இருந்தா தானே கியூசி சின்னனா இருக்கும். அப்ப இது குறைவாக இருந்தால் இந்த கியூசி கேசிக்கு சமனா இருக்கணும் என்றால் இந்த கீழே போடுற தாக்கியல் என்னவா வரணும்? விளைவா மாறும். அதாவது நீங்க கருதுங்க சொன்னா சி கேஸின் செறிவின் சியா மடக்கு டி கேஸின் செறிவின் டியா மடக்கு, இது விளைவு. தாக்கிய கரணமா இருந்தா ஏ கேஸின் செறிவு ஏயா மடக்கு, பி கேஸின் செறிவு பியா மடக்கு. அப்ப இது குறைவால இருக்கு, இது கியூசி என்று எடுத்தோம்னு சொன்னா இந்த பெருமானத்தோட ஒப்பிடும் பொழுது குறைவாக இருக்கேக்கதான் இவரை விட இவர் சின்னனா வந்தது. இது குறைவா இருக்கணும் இருக்குதுன்னு சொன்னால் இந்த கியூசி கேசிக்கு சமனாக வரணும் என்றால் கேசிக்கு சமனா வரணும் என்றால் இவர் இப்படி போகணும். அப்ப தாக்கியல் என்னவா வரப்போகுது? விளைவாக போகணும். தாக்கிகள் விளைவாக போகணும். தாக்கிகள் விளைவாக நிகர தாக்கம் தாக்கியிலிருந்து விளைவை நோக்கி போகணும். அப்ப கேசியை விட கியூசி சின்னனாக இருந்தால் தாக்கியிலிருந்து விளைவை நோக்கி நிகரதாக்கம் நகர்ந்துதான் நிகரதாக்கம் 0 என்ற நிலைக்கு வர வேணும். தாக்கிலிருந்து விளைவை நோக்கி நிகரதாக்கம் நகர்ந்துதான் சமநிலை அடைய வேணும். தாக்கிலிருந்து விளைவை நோக்கி நகர்ந்துதான் சமநிலை அடைய வேணும். அந்த சமநிலை அடைந்த நேரத்தில் கியூசியும் தாக்க ஈவும் கேசியும் சமனாக இருக்கும். பாருங்க, அதாவது இடமிருந்து வலமாக நிகரதாக்கம் நகர்ந்து இடமிருந்து இடம் இங்கால வலம், இந்த சைட்ல தாக்கி அந்த சைட்ல விளைவு.
அப்ப இடமிருந்து வலமாக தாக்கத்தின் நிகர தாக்கத்தின் திசை அமைந்து சமநிலை அடையும். அதே போல கேசியோட கியூசி பெருசாக இருந்தால் யோசிச்சு பாருங்க, இந்த பெருக்கங்களை விட இந்த பெருக்கம் பெருசு இவரோட ஒப்புடைக்க, கேசியோட ஒப்புடைக்க. இதை விட இது பெருசா இருந்தா தானே இது பெருசா இருக்க போ, இதோட ஒப்புடைக்க. அப்ப இது பெருசா இருந்தா இவர் இப்படி போனா தான் விளைவுகள் தாக்கியா மாறினா தானே கியூசி கேசிக்கு சமனா வரும். அப்ப விளைவுகள் தாக்கியாக மாறுறா என்னது, விளைவுகள் வந்து தாக்கியா மாறவன். அதாவது பித்தாக்கம், நிகர தாக்கம் பித்தாக்கம். நிகர தாக்கம் பித்தாக்கமா இருக்கணும்னா என்ன மாதிரி இருக்க வேணும், முத்தாக்க வீதத்தை விட பித்தாக்க வீதம் கூடவா இருக்க வேணும். முன்னுக்கு போறதை விட பின்னுக்கு வார வீதம் கூடவா இருந்தால் நிகரதாக்கம் பித்தாக்கமா இருக்கும். பித்தாக்கம் வந்து நிகரதாக்கம் பித்தாக்கமாக இருந்து என்ன நடக்க போகுது, கியூசி கேசிக்கு சமனான நிலைக்கு வர போறார். இப்ப பாருங்க, அதாவது கேசியோட கியூசி பெருசாக இருந்தால் தாக்கமானது விளைவுகளை தாக்கியலாக மாற்றுவதன் மூலம், விளைவுகளை பலப்பக்கமாக இருந்து இடப்பக்கமாக வருவதன் மூலம், விளைவுகளை தாக்கியாக மாற்றுவதன் மூலம் சமநிலையை அடையும். அப்ப சமநிலை அடைஞ்ச என்னவா இருக்கும், கியூசியும் கேசியும் சமனா இருக்கும். ஆனால் தரப்பட்ட கலவையை நீங்கள் பகுப்பாய்வு செய்ய அந்த கியூசி பெருமானம் கேசிக்கே சமனாக இருந்தால் என்ன நிலைமை, ஏற்கனவே அது சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம். அப்ப கேசியோட கியூசி பெருசாக இருக்கிற நிலைமை, கேசியோட கியூசி சின்னதாக இருக்கிற நிலைமை, கேசியும் கியூசியும் சமனாக இருக்கிற நிலைமை. அப்ப கேசியும் கியூசியும் சமனான இருந்தால் நீங்கள் என்ன உயிர்த்தறிய போறீங்கள், அது தரப்பட்ட கலவை ஏற்கனவே சமநிலையில் இருக்குது. சரிதானே? அப்ப நாங்க மேலும் பார்த்தோம் சொன்னோம். அப்ப அந்த நேரத்தில் கேசியும் கியூசியும் சமனா இருக்க நிகரதாக்கம் எந்த பக்கம் இருக்க போறதில்லை. முட்டாக்க வீதமும் பித்தாக்க வீதம் அந்த நேரத்தில் சமனாத்தான் இருக்கும். முட்டாக்க வீதமும் பித்தாக்க வீதம் சமனா இருந்தால் நிகரதாக்கம் என்னவா இருக்க போகுது, பூச்சியமா இருக்கும், சமநிலையில் இருக்கு. சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இந்த வரவை வடிவாக அவதானிங்க. இந்த வரவை நீங்கள் வடிவாக அவதானிப்பீங்களாக இருந்தால் பாருங்க, ஒரு நிலைமையில வந்து கியூசியும் கேசியும் சமன், ஒரு நிலையில வந்து கியூசியும் கேசியும் சமனா இருந்தா அந்த தாக கலவை என்ன நிலையில் இருக்கிறார், சமநிலையில் இருக்கிறார். அப்ப நேரம் வந்து சமநிலையில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு, மாறாது. கியூசியும் கேசியும் அதாவது சமநிலை, அந்த சமநிலை அடைந்த நேரத்தில் கியூசியும் கேசியும் சமனாக இருக்கு. ஆனால் தரப்பட்ட தாக்க கலவை இந்த கியூசி கேசியை விட பெருசாக இருந்தால், பெருசாக இருந்தால் பித்தாக்கம் சாதகமாக்கப்பட்டு பின்னர் அதாவது இந்த நேரத்துக்கு விரைக்க பித்தாக்கம் சாதகமாக்கப்பட்டு இந்த நேரத்தில் கியூசியும் கேசியும் என்ன வந்துடும், சமனா வந்துடும். அப்ப இந்த கியூசி என்ன செய்ய போகுது, குறைய போகுது. தரப்பட்ட தாக்க கலவை இந்த கியூசி கேசியை விட பெருசாக இருந்தால் இந்த கியூசி குறைவடைந்து என்னென்று குறைவடையுது, பித்தாக்கம் சாதகமாக்கப்பட்டு. எப்படி குறைவடைந்து, பித்தாக்கம் நிகரதாக்கம் பித்தாக்கமாக இருந்து கியூசிக்கு சமனா வரும். கியூசிக்கு சமனா அதாவது கேசிக்கு சமனா வரும். அப்ப கியூசி கேசிக்கு சமனா வந்த நிலைமை என்ன, சமநிலை. சில வேளைகளில் உங்களுக்கு தரப்பட்ட கலவை அல்லது தன்னிச்சையாக தாக்க கலவையை பகுப்பாய்வு செய்ய கேசியை விட கியூசி சின்னனாக இருக்கலாம். கேசியோட கியூசி சின்னனாக இருந்தால் முத்தாக்கம் சாதகமாக்கப்படுவதன் மூலம் இந்த கியூசி கேசிக்கு சமனாக வரும். அப்ப முத்தாக்கம் சாதகமாக்கப்பட்டு சமநிலை அடையும். பாருங்க, இதுல எல்லாம் போட்டிருக்கு. கே சமல்ல மாறிலியை விட கியூ சின்னனாக இருக்கிற நிலைமை, சமல்ல மாறிலியை விட கியூ பெருசாக இருக்கிற நிலைமை. பெருசாக இருக்க பித்தாக்கம் சாதகமாக்கப்பட்டது. சிறிதாக உள்ள பொழுது முத்தாக்கம் சாதகமாக்கப்பட்டு அதாவது நிகரதாக்கம் முத்தாக்கம் நிகரதாக்கம் பித்தாக்கம் நிகழ்ந்து சமநிலையை அடையும். சரி பிள்ளைகளே, அப்ப இவ்வளவு நீங்கள் கவனிச்சீங்கள். இப்போது இவ்வளவு நேரம் படித்ததுக்குரிய கியூசி அதாவது தாக்க ஈவு சமல்ல மாறி எல்லாம் படிச்சீங்கள். அந்த தாக்க ஈவை ஒரு அப்ளை பண்ண போறோம், ஒரு வினால அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணி அந்த குறிப்பிட்ட தாக்கம் எந்த திசையில நகரப்போதுன்றதை நாங்கள் உய்தறிய போகின்றோம். அப்படி பார்த்தோம்னால் பாருங்க, இந்த வினா உங்களால் செய்ய முடியும். சமல்ல மாறிலிக்குரிய பெருமானம் தரப்பட்டிருக்கு. அந்த கொடுக்கப்பட்ட தன்னிச்சையான நேரத்தில் தாக்க கலவை என்ற அமைப்பு தரப்பட்டிருக்கு. இனி என்ன, கியூசியை நீங்கள் துணிகிறதான். என்ன நீங்கள் கியூசியை துணிஞ்சுக்கண்டா பி இந்த செறிவு
சீண்ட செறிவு ஓவர் ஏண்ட செறிவின் வர்க்கம். அப்போ இதில் பிரதியிட்டமெண்டா கியூசியை துணிவீங்கள். அப்போ கியூசியை துணிஞ்சிங்கண்டா கேசியை விட கியூசி சின்னனாக இருந்தால் சமநிலை நிகர தாக்கம் எந்த திசையில் நகரும். கேசியை விட கியூசி பெருசாக இருந்தால் சமநிலை அதாவது சமநிலை அடையோணுமெண்டா நிகர தாக்கம் எந்த திசையில் நிகழும். கேசியும் கியூசியும் சமனாக இருந்தால் நிகர தாக்கம் 0 என்றதை நீங்கள் உய்தறியலாம். ஆகவே இவ்வளவு நேரம் நீங்கள் படித்தது பூர்ணமாக விளங்கியிருக்கும் நினைக்கின்றேன். ஆகவே மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.